அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பரின்மாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றோம். ரப்பி ஜித்னி இல்மா, இறைவா எங்களுக்கு கல்வி ஞானத்தை அதிகரித்து தருவாயாக அப்படிங்கிற பிரார்த்தனையோடு அல்லாஹ்வின் மார்க்கத்தை தெளிவான முறையில் விளங்கக்கூடிய ஆற்றலை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்து அருள்வானாக. குர்ஆன் கூறக்கூடிய ரகசியங்கள் அப்படிங்கிற தலைப்பில் நாம் படைப்பினத்தை பற்றியும் படைக்கப்பட்ட முதல் விஷயங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதில் அல்லாஹாலா பேனாவை படைச்சி அந்த பேனாவை தன்னுடைய பதிவேட்டில் எழுதும்படி கட்டளையிடுறான். அதில் எழுதப்பட்ட விஷயங்களெல்லாம் இனி இந்த உலகத்திலும் இந்த ஹோல் யூனிவர்ஸ்லையுமே நடக்க வேண்டிய எல்லா விஷயத்தையுமே எல்லா விதியையுமே அல்லாஹாலா நிர்ணயம் பண்ணி அந்த பதிவேட்டில் எழுத சொல்லி அந்த எழுதுகோலுக்கு கட்டளையிட்டிருக்கான். அந்த பதிவேட்டின் பேர் தான் லவ்ஹுல் மஹ்ஃபூல் அப்படிங்கிற ஏடு. இந்த புத்தகம் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமானது அப்படின்னு சொன்னால், இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புகாரியில் 3191வது செய்தியில், ஆதியில் அல்லாஹ் மட்டுமே இருந்தான், அவனை தவிர வேறு எந்த ஒரு பொருளுமே இல்லை. பிறகு படைக்கப்பட்ட அவனுடைய அர்ஷ் சிம்மாசனமானது தண்ணீரின் மீது இருந்தது. பிறகு லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்னும் பாதுகாக்கப்பட்ட பலகையில் அவன் எல்லா விஷயங்களையும் எழுதினான். பின்னர் வானங்களையும் பூமியையும் படைத்தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்படியாக அர்ஷுக்கு பிறகு படைக்கப்பட்ட ரொம்ப பிரம்மாண்டமான விஷயம் அப்படிங்கிறது அவனுடைய எழுதுகோல். எழுதுகோல் அப்படின்னாலே அதை எதுக்காவது எழுதுறதுக்கு தான் பயன்படுத்துவாங்க. அப்படி எழுதக்கூடிய புத்தகமாக இருக்கிறது தான் லவ்ஹுல் மஹ்ஃபூல் அப்படிங்கிற அந்த ஏடு. அந்த புத்தகத்தில் ஒட்டுமொத்தமாக இந்த வானம் பூமி எல்லாமே படைக்கப்படுறதுக்கு முன்னாடியே அது குறித்த நடக்க போகிற எல்லாவற்றையுமே அல்லாஹ் அதில் எழுதிட்டான் அப்படிங்கிற விஷயத்த நபி அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்படி அதில் அல்லாஹாலா எதையெல்லாம் எழுதியிருப்பான் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுக்கும்போது அல்லாஹ் இதை பற்றி 27வது அத்தியாயத்தின் 75வது வசனத்தில், பூமியிலோ வானத்திலேயோ மறைவாக இருக்கக்கூடிய எதுவானாலும் அது அந்த பதிவேட்டில் ஆல்ரெடி எழுதப்பட்டு இருக்கும். கிதாபும் முபீன், தெளிவான பதிவேடு அப்படின்னு அதற்கு பேர் சொல்கிறான். அதே போல் 34வது அத்தியாயத்தின் 3வது வசனத்திலையும் அல்லாஹ் சொல்லும்போது, மறுமை நாள் எங்ககிட்ட வரவே வராது அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வை நிராகரிக்கிறவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி அல்ல, சத்தியமாக அந்த நாள், அந்த மறுமை நாள் உங்களுக்கு வந்தே தீரும். மறைவான விஷயத்தை அறிஞ்சவன் அல்லாஹ் மட்டும்தான். வானத்திலேயோ பூமியிலேயோ அணு அளவோ அதைவிட சிறியதாக இருந்தாலும் ஒருவேளை அதைவிட பெரிய விஷயமாக இருந்தாலுமே எல்லாமும் அந்த தெளிவான பதிவேட்டில், இங்கேயும் கிதாபும் முபீன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தி அந்த ஏட்டில் இது ஆல்ரெடி பதியப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இறைவன் சொல்கிறான். இப்படியாக அந்த ஏட்டில் வானம் பூமியை மட்டும்தான் பற்றி அல்லாஹ் பேசியிருப்பானா, மனுஷனுடைய படைப்பை பற்றி எதுவும் எழுதப்படலையா அப்படிங்கிற சந்தேகம் கூட நமக்கு வரலாம். ஆனால் அல்லாஹ் அதை குறித்தும் 35வது அத்தியாயத்தின் 11வது வசனத்தில், அல்லாஹ் உங்களை மண்ணாலும் பின்னர் விந்து துளியாலும் படைத்தான். பின்னர் உங்களை ஜோடி ஜோடியாக அமைச்சு ஒரு பெண் தன்னுடைய கருவை வயிற்றுல சுமக்கிறா. அவளுக்கு தான் கருவுற்றுக்கிறது பற்றியும் அதனை பெத்தெடுக்கிறது பற்றியும் நல்லாவே தெரியும். அதே போல் ஒருத்தனுக்கு வாழ்நாள் அதிகரிப்பதும் வாழ்நாள் குறைவதும், அவன் எவ்வளோ நாள் வாழுவான், எப்போ மரணிப்பான் அப்படிங்கிற எல்லா விஷயமுமே அந்த ஏட்டில் பதிவிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்படியாக மனித படைப்பை பற்றியும் மனுஷனுக்கு தேவையான எல்லா விஷயத்தை பற்றியும் அல்லாஹ் குறிப்பிடுறான். அதிலும் நாம் உயிர் வாழ்கிறதுக்கு மிக முக்கியமானது உணவு. அதை பற்றியும் அல்லாஹ் 11வது அத்தியாயத்தின் 6வது வசனத்தில் சொல்லும்போது, பூமியில் இருக்க எந்த உயிராக இருந்தாலும் அதுக்கு உணவளிக்கிறது அல்லாஹ்வின் பொறுப்பு. அவை எங்கே போகுது எங்கே வருது அப்படிங்கிறது கூட அல்லாஹ் அறிஞ்சவன். இந்த எல்லா விஷயமுமே கிதாபும் முபீன், தெளிவான பதிவேட்டில் ஆல்ரெடி எழுதப்பட்ட ஒன்று அப்படிங்கிறத அகெயின் அல்லாஹ் இங்கே உறுதிப்படுத்துகிறான். அப்போது ஒவ்வொரு மனுஷனையும் ஒவ்வொரு உயிரினத்தையும் அல்லாஹ் தனித்தனியாக கவனித்து அவனுக்கு என்ன உணவு கொடுக்கணுமோ அதனை பார்த்து சரிவர செய்கிறான். அவனுடைய ஒவ்வொரு அசைவையுமே அவன் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறதாவும் சொல்லி காட்டுறான். இப்போது நமக்கு ஒரு சந்தேகம் தோணலாம். இந்த பூமியில் பல கோடி மக்கள் இருக்காங்க. அல்லாஹ்வை நம்புகிற மக்கள் பலரும் கஷ்டப்படுறத பார்க்குறோம். அதுவே அநியாயம் செய்யக்கூடிய பாவமான காரியத்தில் ஈடுபடுற அநியாயக்காரன்லாம் நல்ல சந்தோஷமாக நிம்மதியாக இந்த பூமியில் ஆட்டம் போடுறத பார்க்குறமே, அவனுக்கெல்லாம் அழிவே வராதா? இவர்களை பற்றிலாம் அந்த ஏட்டில் எதுவுமே எழுதியிருக்காதா அப்படின்னும் நினைக்கலாம். ஆனால் இது குறித்தும் அல்லாஹ் சொல்லும்போது,
17வது அத்தியாயத்தின் 58வது வசனத்துல, எந்த ஊராக இருந்தாலும் கியாமத்து நாள் வர்றதுக்கு முன்னாடி அந்த ஊர்ல அநியாயம் செய்யற, அக்கிரமம் பண்ற அவங்கள அழிக்காமலும் கடுமையா தண்டிக்காமலும் நான் இருக்காம விடமாட்டேன். சில பேருக்கு அழிவு உடனே ஏற்பட்டுடும், ஒரு சிலருக்கு அல்லாஹ் அவகாசத்தை கொடுப்பேன் அப்படிங்கிறது குறித்தும் அந்த ஏட்டுல தெளிவா பதிவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் அல்லாஹ் சொல்றான். இப்படியாக தெளிவான ஏடுன்னு அல்லாஹ் பல இடத்துல சொல்லி காட்டுறானே, ஆனா லவ்ஹுல் மஹ்ஃபூல் அப்படிங்கிற ஏட்டை பத்தியில நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதை பத்தி இறைவன் குர்ஆன்ல எங்க சொல்றான் அப்படின்னு பார்த்தோம்னா, 85வது அத்தியாயத்தின் 21, 22 ஆகிய வசனத்துல, பல் ஹுவ குர்ஆனும் முபீன் ஃபீ லவ்ஹின் மஹ்ஃபூல், ஆம் இது மகத்தான குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட ஏட்டில் உள்ளது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த வசனத்தில் அல்லாஹ் அந்த ஏட்டை பற்றி சொல்கிறதோடு இல்லாமல் மகத்தான நமக்கு இறக்கப்பட்ட இறுதி சமுதாயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட்ட வேதமான திருமறை குர்ஆனை பற்றி ஸ்பெசிஃபிக்காக அதனுடைய ஸ்பெஷாலிட்டியை பற்றி சொல்லி காட்டுறான். இது மட்டும் இல்லாமல் அந்த பிரம்மாண்டமான லவ்ஹுல் மஹ்ஃபூல் அப்படிங்கிற ஏட்டினுடைய பியூரிட்டியை பற்றியும் அது எந்த அளவுக்கு பிரம்மாண்டமானது அப்படிங்கிறத நமக்கு உணர்த்தும் வகையில் அல்லாஹ் அதை பற்றி 56வது அத்தியாயத்தின் 97 முதல் 80வது வசனம் வரைக்கும் சொல்லும்போது, இன்னஹு லகுர்ஆனுன் கரீம் ஃபீ கிதாபிம் மக்னூன், இது பாதுகாக்கப்பட்ட பதிவேட்டில் இருக்கும் மகத்துவமிக்க குர்ஆன் ஆகும். லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன் தன்சீலும் மிர் ரப்பில் ஆலமீன், தூய்மையான வானவர்களை தவிர மற்றவர்கள் அதனை தீண்ட மாட்டார்கள். அகிலத்தின் இறைவனாகிய அல்லாஹ்விடமிருந்து இது அருள பெற்றது அப்படின்னு சொல்றான். அப்போ இந்த லவ்ஹுல் மஹ்ஃபூல் அப்படிங்கிற ஏட்டை வானவர்களால் மட்டும்தான் தொட முடியும். எந்த மனுஷனோ வேற எந்த சக்தியோ அதனை தொடுறதோ அதில் மாற்றம் செய்கிறதோ இம்பாசிபிள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த லவ்ஹுல் மஹ்ஃபூல் ஏட்டில் தான் அல்லாஹ் இறக்கி கொடுத்த திருமறை குர்ஆன் இருக்கு அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இப்படியாக மகத்துவமிக்க அந்த குர்ஆன் அந்த ஏட்டில் பதியப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு நாம் கையில் வச்சிருக்கிறது குர்ஆன் தானே. இது எவ்வளோ சிறப்பு மிக்கது அப்படின்னு அதனுடைய கண்ணியத்தை உயர்த்துறோங்கிற பேரில் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனத்தை சில மக்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டு தூய்மையானவர்களை தவிர இந்த வேதத்தை யாரும் தொடக்கூடாதுன்னு சொல்லி ஒழு இல்லாமலும் குளிப்பு கடமையான நிலையிலும் அல்லது மாதவிடாய் ஏற்பட்ட பெண்களும் குர்ஆனை தொடக்கூடாதுங்கிற ஒரு வழிமுறையை படுத்தி வச்சிருக்காங்க. உண்மையில் இந்த புரிதல் மிகவும் தவறானது. தூய்மையானவங்கன்னா அது நிச்சயம் வானவர்கள் மட்டும்தான். ஏன்னா அவங்க சாப்பிடவோ மலம் ஜலம் கழிக்கவோ மாட்டாங்க. ஆனால் மனிதர்களை பொறுத்த வரைக்கும் ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலுமே அவங்க தூய்மை கிடையாது. தன்னுடைய வெயிட்டில் மலத்தை சுமந்து இருக்கக்கூடிய யாருமே தூய்மை கிடையாது. அந்த அடிப்படையில் பார்த்தா நம்ம யாருமே குர்ஆனை தொடவே முடியாது. அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஏட்டு வடிவில் இந்த வேதத்தை இறக்கலை, மாறாக வாயளவில் ஒலியாக சவுண்டாகத்தான் அல்லாஹ் இந்த வேதத்தை இறக்கி கொடுத்தான். நபி அவங்களுடைய காலத்தில் சொல்லப்போனால் இன்னைக்கு நாம் வச்சிருக்க மாதிரியான ஒரு குர்ஆன் இருக்கவே இல்லை. இந்த மாதிரியான ஒரு குர்ஆன் பேட்டர்னை அவங்க கண்ணால் கூட பார்த்தது கிடையாது. ஆகவே இந்த வசனம் ஒழு இல்லாமல் குர்ஆனை தொடக்கூடாதுங்கிறதுக்காக இறக்கப்பட்டதல்ல, மாறாக லவ்ஹுல் மஹ்ஃபூல் அப்படிங்கிற அந்த தூய்மையான ஏட்டில் இருக்கக்கூடிய குர்ஆன் வசனமாக இருந்தாலும் அந்த தூய்மையான வானவர்கள் மட்டும்தான் அங்கிருந்து பார்த்துட்டு வந்து நபி அவங்களுக்கு சொல்ல முடியும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இங்கே அல்லாஹ் சொல்லி காட்டுறான். பொதுவாக இறைவன் தன்னுடைய நபிமார்கள் கிட்ட பேசணும் அப்படின்னா 3 வகையை தான் பயன்படுத்துவான். ஒன்று வஹியின் மூலம், அதாவது நல்ல கனவின் மூலம் அல்லாஹ் தஆலா நபிமார்களோடு பேசுவான். அல்லது இரண்டாவது வகையாக திரைக்கு பின்னால் இருந்து அல்லாஹ் பேசுவான். மூணாவதாக ஒரு தூதரை அனுப்பி பேசுவான். இதற்கு உதாரணமாக நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்தோன்னா அவங்களுடைய குழந்தைய பாலைவனத்தில் விட சொன்னதும் அவங்கள அறுத்து பலியிடணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் கனவின் மூலம் அவங்களுக்கு வஹியாக அறிவித்து கொடுக்குறான். அடுத்ததாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹ் தூரி சினாய் மலைக்கு கூப்பிட்டு அங்கே வச்சு அவங்களோட பேசினதாகவும் இறை செய்தியை சொன்னதாகவும் சொல்லி காட்டுறான். அதே போல் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களின் மூலம் அல்லாஹ் இந்த வேதத்தை கற்றுக் கொடுத்தேன்னு சொல்லி காட்டுறான். ஆக இவை அனைத்துமே ஆல்ரெடி லவ்ஹுல் மஹ்ஃபூல் அப்படிங்கிற ஏட்டில் எழுதப்பட்ட விஷயங்கள் தான் இன்றைக்கி நடக்குது. அந்த ஏட்டில் எழுதினதை மாற்றவோ மறைக்கவோ கூட்டவோ குறைக்கவோ முடியாதுங்கிறத அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்துகிறான். அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய பதிவு உங்களுக்கு பயனளிக்க கூடும்னு நம்புகிறோம். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய அடுத்த பாகத்தில் அல்லாஹ் தஆலா 6 நாட்களை இந்த உலகத்தையும்
அதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஹோல் யூனிவர்ஸையுமே படைச்சதா சொல்லி காட்டுறான். எவைகள் எந்தெந்த கிழமைகளில் படைக்கப்பட்டுச்சுங்கிறத பார்ப்போம். தொடர்ந்து இல்முல் இஸ்லாமோடு இணைந்திருப்போம். நல்ல விஷயங்களை நாமும் தெரிந்து அதனை அடுத்தவர்களுக்கும் தெரியப்படுத்தி அந்த நன்மையும் அடைந்து கொள்வோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.